ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அகிலாஸ் கிச்சன். இன்றைக்கி கொண்டக்கடலை குழம்பு பண்ணேன். அதுக்கு முதல்ல நைட் ஊற வச்ச கொண்டக்கடலையே பாதி உப்பு போட்டு 6 விசில் விட்டு குக்கரில் வேக வச்சுருக்கேன். கொண்டக்கடலை நிறைய இருந்ததால் மிச்சத்தை முளைக்கட்டுறதுக்கு தனியாக எடுத்து வச்சுட்டேன். கடாயில் என்ன சொல்லணும், கடுகு, உளுத்தம் பருப்பு, வெந்தயம், வெங்காயம், பூண்டு சேர்த்து வதக்கிக்கலாம். பொடியாக கட் பண்ண 2 தக்காளி, முருங்கைக்காய் சேர்த்து நல்லா கலந்து விடலாம். அடுத்ததாக உப்பு, மஞ்சள் தூள், சாம்பார் பொடி, வெங்காயம் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி காய் வந்ததுக்கப்புறம் புளிக்கரைசல் சேர்த்து கொதிக்க விடலாம். வேக வச்சு கொஞ்சமாக மசித்த கொண்டக்கடலை, தேவையான உப்பு, 1 ஸ்பூன் வெல்லம், 1 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொதிக்க விட நமக்கு டேஸ்டியான கொண்டக்கடலை குழம்பு ரெடி. தொட்டுக்கிறதுக்கு அப்பளப்பூ பொரிச்சிட்டேன். அடுத்ததாக நைட்டுக்கு பெசரிட்டு தேங்காய் சட்னி பண்ணியிருந்தேன். இப்போ நான் என் பையனோட ஒரு குட் ஹேபிட்டை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். டெய்லி காலையில் என் பையனுக்கு சாதமோ டிஃபனோ கொடுக்கும்போது அந்த ஸ்கூலுக்கு கிளம்புற அவசரத்தில் கூட எனக்கு ரொம்ப நல்லா இருக்குமா, சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொல்லுவான். அந்த குட் வைப் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி உங்கள் வீட்டில் நடக்கிற இன்சிடென்ட்டையும் மறக்காமல் எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். அப்படியே மறக்காமல் அகிலாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.